அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவா நாம 27 நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க. அதுல இன்னைக்கு நாம சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவா இந்த உத்திரம் நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்துல 12வது நட்சத்திரமாக இருக்குங்க. பொதுவா எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது, "ஒன்றானவன் உருவில் இரண்டானவன்." இந்த பாடல் கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கேபிஎஸ் பாடுனதுங்க. இது என்னன்னா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க, உண்மைய பேசக்கூடியவங்க, என் ஐயன், ஐயப்பன் அவதாரமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது, அன்னதானத்தில செம்மையாக மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய செழிப்பான உள்ளம் கொண்டவர்கள் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இவங்கள பத்தி நம்ம பேசும்போது இந்த பாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னா, நீங்க ஒன்றானவன், உருவில் இரண்டானவன். இந்த உலகத்துக்கு எதையோ தருபவர்களாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க. உங்கள நம்பிட்டா போதுங்க. எதையாவது கண்டுபிடிச்சு மத்தவங்களுக்கு கொடுத்துடுவீங்க. தன்னை நம்பி வரவர்களை ஏமாற்றாத உள்ளம் கொண்டவர்களும் இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தான். பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், இந்த உத்திர நட்சத்திரங்கிறது அமோகமான நட்சத்திரங்க. முருகனுக்கு சரி, ஐயப்பனுக்கும் சரி, இன்னும் சொல்ல போனா அன்னை ஆதி பராசக்திக்கும் சரி, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்க. உங்களுக்கு நிறைய கடவுளுடைய துணை உண்டுங்க. அப்படிப்பட்ட உத்திரம் நட்சத்திரம் அமோகமான நட்சத்திரம், குறை இல்லாத நட்சத்திரம், நிறைவான நட்சத்திரங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சகல சௌபாகியத்தையும் சகல சௌக்கியங்களையும் பெறுவீர்கள். ஆனா, இது எப்படியெல்லாம் பெறுவீங்கன்னா, நீங்க எது எல்லாம் வேணாங்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எது வேணாம் அப்படின்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நாங்க இப்ப உங்களுக்கு சூட்சுமத்தை சொல்லித்தரோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சூட்சுமம், உங்க வாழ்க்கையில சூட்சுமத்தை நீங்க கத்துக்கணும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இப்ப நீங்க ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? குழந்தை இல்ல, அதனால குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அதெல்லாம் வேணாம்னு ஆசைப்படுங்க. கடவுளே, நீ எனக்கு என்ன கொடுக்கிறியோ அத கொடு. எனக்குன்னு நான் எதுவும் ஆசைப்படல அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்கள தேடி எல்லாம் வரும். அப்பன் ஐயப்பன், ஆனந்த சித்தன், ஹரிகர சுதன், அந்த மணிகண்ட பிரபு தனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு காட்டு மலை கடந்து 18 படி ஏறி மேல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா, நாம யாராவது அவரை விடுறோமா? அவரை மாசம் மாசம் கோயில் தொறக்கிறாங்க. இதுவே தினசரி தொறந்தாங்கன்னா அவ்வளவுதான். திருப்பதிக்கு நிகரான கூட்டம் வரும். திருப்பதிக்கு நிகர விட மேலான கூட்டம் கூட அவரை தேடி வரும். இந்த மனுஷன் எதுவுமே வேணான்னு போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அவரை தேடி நாம போறோம். இப்ப நான் தியானத்தில் இருக்கிறேன்பா, என்ன விடுங்கப்பா அப்படின்றாரு. ஆனா நம்ம ஆளுங்க யாருமே அவரை விடல. நான் உன்னை பார்க்கணும் ஆண்டவா, ஹரிகரனே, ஹரிகர சுதனே, ஆனந்த சித்தனே, ஐயன் ஐயப்பனே, சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சரண கோஷங்களோட போறாங்க. அந்த காட்டுல அந்த சரண கோஷம் பிரமிப்பா ஒளிருது. சும்மாவும் போகாம சரண கோஷங்களோடு போறாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. விண்ண பிளக்கின்ற சரண கோஷங்கள் அப்படின்னா கவனிங்க. உத்திரத்துல பிறந்தது எவ்வளவு யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்களா? எவ்வளவு பெரிய நட்சத்திரத்துல பிறந்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஏன் கவலையோட உக்காந்துருக்கிறீங்க? ஏன்னா பிரச்சனை பிரச்சனை இல்லாதவங்க இருக்கிறாங்களா? இந்த பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கத்தான் இந்த பதிவு. அதனால உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், முதல் விஷயம், நீங்க எதையுமே ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட பட அது அப்படியே நிக்குது. எனக்கு இது வேணாம் அப்படின்னு மட்டும் நினைங்க. அது நடக்கும். என்னங்க இப்பதான் வந்து சொன்னீங்க ஆசைப்படக்கூடாதுன்னு?
இப்ப நினைக்க சொல்றீங்களே அப்படின்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஊருக்கு போகணும். மதுரைக்கு போகணும். நீங்க சென்னையில இருக்கிறீங்க. சனிக்கிழமை சாயங்காலம் ஊருக்கு போறதுக்கு இருக்கிறீங்க. ரொம்ப பீக் ஹவர்ஸு. எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாவும் இருக்கு. மதுரைக்கு போயே ஆகணும். ஓகேவா? ஆண்டவா! நான் மதுரைக்கு போய் ஆகணும். அப்படின்னு நினைச்சுட்டா போதுங்க. அங்கிருந்து ஒருத்தன் வருவான். "சார் 2 டிக்கெட் இருக்கு. போறீங்களா?" அப்படிங்குவான். யாருப்பா அது? அதுதான் அதுதான் உத்திர நட்சத்திரத்தோடைய வெற்றி. ஆனா, அதே நேரத்தில எங்கேயுமே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஐயோ! டிக்கெட் கிடைக்கலையே! டிக்கெட் வேணுமே! அப்படின்னு ஒவ்வொரு பஸ்ஸா ஏறுறீங்க. ஒவ்வொருத்தரா கேட்கிறீங்க. அதுதான் வேண்டாம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான செய்தி. உதாரணமா, நீங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு ஆசை மட்டும் படுங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அதாவது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க. வேற எதுவுமே செய்ய வேணாம். அவ்வளதான். அந்த வழி உங்களுக்கு ஆண்டவன் தானா கொண்டு வருவார். அதுதான் உத்திரம் நட்சத்திரம். இந்த வார்த்தைய நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க நினைச்சா மட்டும் போதும். அந்த வழிய கடவுளே காமிப்பாரு. பொதுவா நிறைய மருத்துவர்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில தான் அதிகமா வருவாங்க. அதேபோல நிறைய வாத்தியார்கள் உத்திர நட்சத்திரத்தில தான் பிறந்திருக்கிறாங்க. ராணுவ அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே உத்திர நட்சத்திரத்தில தான் வருவாங்க. அதேபோல வீரநடை போடக்கூடியவர்களும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப நீங்க நல்ல பதவிக்கெல்லாம் வரலாங்க. லக்சரரா வரலாம். மருத்துவத் துறையில சாதனைலாம் புரியலாங்க. இது எல்லாம் உத்திர நட்சத்திரத்துக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதங்க. அதாவது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அப்ப நீங்க உங்க இலக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நினைச்சுக்கங்க. தானா வரும். அதாவது எண்ணத்த மட்டும் முடிவு பண்ணிக்கங்க. எல்லாமே தானா உங்களுக்கு வரும். நிச்சயமாக கடவுள் அருளால உங்களுக்கு வரும். உங்கள தேடி வரும். உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எஸ். கல்யாணம் ஆகும். நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த நாட்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும். அதாவது நான் அடிச்சு சொல்றேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம், வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. போதுமா? எவ்வளவு நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன். அதனால தான் நீங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் நினைச்சா போதும். எல்லாமே தானா நடக்கும். கடவுள் நடத்துவாரு. அதாவது நீ எத வேணாலும் சரி, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ஒதுங்கி போறேன். எனக்கு கல்யாணம் மட்டும் தான் வேணும். அதுக்கான முயற்சி நீங்க எதுக்கு எடுக்காதீங்க. அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்க போய் பொண்ணு பார்க்கறது, இங்க போறது, அங்க வர்றது இது எதுவுமே வேணாம். கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கங்க. அது தானாவே நடக்கும். இத மட்டும் நீங்க செய்யுங்க. அதேபோல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார வசீகரங்கள் அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய துணை இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்க. அதேபோல உங்கள யாராவது புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க கண்டிப்பாக கடைசியில உங்கள சேர்த்துக்காம இருக்க மாட்டாங்க. அதேபோல தலைப்பண்புகள் கிடைக்கும். மனதைரியம் கொண்டவர்கள் நீங்க. அதேபோல அந்த மனதைரியத்த வெளிய தெரியாதவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் தாங்க நீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். ஆகையால உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளும் சரி, சகோதரர்களும் சரி, நீங்க எண்ணிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இறைவன் துணையால உங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஆகையால தயவு செஞ்சு நீங்க இறை வழிபாடு அதிகமாக செய்யணும். அந்த இறை வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டா, விரதங்கள் நீங்க இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. அதேபோல மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருங்க. சஷ்டி திதியில விரதம் இருங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக மிக அவசியம். டெய்லியும் உங்க வீட்ல குலதெய்வத்துக்கு குலதெய்வ ஃபோட்டோ வச்சு, அந்த குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு வாங்க. அப்படி நீங்க தினந்தோறும் உங்க குலதெய்வத்துக்கு தீபம் ஏத்திட்டு வாங்க. அந்த குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்ட பேசும். அத நீங்க உணர முடியும். உங்களுக்கு குலம் தான் தலைக்கும். நீங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததா உத்திர நட்சத்திரக்காரர்கள் நீங்க உங்க உடல் ஆரோக்கியத்த மட்டும் கொஞ்சம் சௌகரியத்த பார்த்துக்கங்க. தேவையில்லாத உடல் உழைப்புகள அதிகமாக பயன்படுத்தாதீங்க.
இதனால உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படலாம். மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் எல்லாமே ஏற்படுங்க. அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நெடுதூர பயணங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான நிர்பந்தமும் ஏற்படும். அதேபோல இரவு பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இரவு வேலை பண்ணக்கூடிய நிர்பந்தம். ஸோ அந்த மாரி இரவு வேலை இந்த மாரி தொடர்ந்து உடலுக்கு வேலை குடுத்துட்டே இருக்காதீங்க. அப்போ உங்க உடல் நலம் ரொம்பவே கவனம் உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. அதேபோல ஆளுமை திறன் கொண்டவர்கள்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கங்க உத்திர நட்சத்திரக்காரர்களே. ஆளுமை திறன் கொண்டவர்கிட்ட நீங்க கொஞ்சம் கீழ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சிச்சுவேஷனும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால நீங்க எதையுமே எதிர்கொள்ள வேண்டாம். தலைமை பண்பு உள்ளவர்களே எதிர்த்து கொள்ளாதீர்கள். தயவு செஞ்சு அவங்க கூட சேர்ந்து நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஏற்படுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதேபோல உங்களுக்கு வெற்றி விகிதாச்சாரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது, அவ்வப்போது அதுக்கு உங்களுக்கு மன உளைச்சல்கள் அடைய வேண்டி இருக்குங்க. ஆகையால அதையும் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கேட்டத கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பாக அது கொடுக்கலன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கப் போது அப்படின்றத மட்டும் நீங்க யோசிங்க. நீங்க மெயினா வழிபட வேண்டியது அனுமான வழிபாடு செய்வது அவசியங்க. சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அனுமானுக்கு வெற்றிலை மாலை போட்டு நீங்க வழிபாடு செய்யறது மிக மிக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்குங்க. அதேபோல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நீங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல அனந்தமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த அனந்தமங்கலம் ஊர்ல திருநேந்திர தசபுச்ச வீர ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்குங்க. அங்க சென்று வழிபாடு செய்யுங்க. அதேபோல நீங்க திருநள்ளாறுலாம் போயிட்டு வரீங்கன்னா, அப்படியே போயிட்டு வரும்போது கூட அந்த அனந்தமங்கலம் போயிட்டு நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உயர் பதவிகள் கிடைக்கும். அதேபோல உங்களுக்கு புரமோஷனாக இருக்கட்டும், இன்கிரிமென்ட்டாக இருக்கட்டும், நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மெயினா நீங்க அனுமான வழிபாடு செய்யறது கண்டிப்பா அவசியங்க. அதே நேரத்தில இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க கிரீன் கலர வந்து அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். அதேபோல ஒயிட் கலரும் நீங்க யூஸ் பண்ணலாங்க. பொதுவா நீங்க கிரீன் உங்களுக்கு நிறைய லாபத்த கொடுக்கும். ஆகையால நீங்க கிரீன் கலர அதிகமாக யூஸ் பண்றது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த கண்டிப்பாக கொடுக்குங்க. அதேபோல விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க முருகனுடைய வேல் சின்னதா ஒரு வேல நீங்க வச்சு வழிபாடு செய்யுங்க. வீட்ல வந்து வேல வச்சு வழிபாடு செய்யுங்க. அதேபோல உங்க சக்திக்கு தகுந்தாற் போல, நீங்க வசதியா இருந்தாலும் சரி, இல்ல வசதி இல்லனாலும் சரி, ஒரு தங்கத்திலயோ, இல்ல வெள்ளியில, இல்ல செம்புல, ஏதாவது உங்க வசதிக்கு ஏற்றார் போல ஒரு சின்ன வேலை நீங்க அத வாங்கி நீங்க உங்க கூடயே வச்சுக்கங்க. பர்ஸ்ல வச்சுக்கங்க, பாக்கெட்ல வச்சுக்கங்க. கண்டிப்பாக நீங்க அப்படி வைக்கும்போது, முருகனுடைய துணை உங்களுக்கு 100% கிடைக்கும். அதேபோல உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல இந்த முருகருடைய வேலை வந்து ஆண்கள் மட்டும் தான் வச்சுக்கணுமா? அப்படின்லாம் இல்லைங்க. ஆண்களும் வச்சுக்கலாம், பெண்களும் வச்சுக்கலாம். ஸோ 2 பேருமே நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கை குடுப்பாரு. உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. அதேபோல அதிகமான நேரங்கள்ல நீங்க வெறுமையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்படும். அதாவது வெறுமைனா, எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா, இல்லாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ அப்பதான் நீங்க அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமான அதிகமாக வழிபாடு பண்றது சூப்பரா இருக்கும். முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக அடிச்சு சொல்றேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அதேபோல பரிமாண வளர்ச்சி வளர்ந்துட்டே வர்றதுனால, காலத்துக்கு ஏற்றார் போல உத்திர நட்சத்திரக்காரர்கள் தயவு செஞ்சு மாறிக்கங்க. அதுக்கு தகுந்தாற் போல மாறுறதுக்கும் நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பாக சிறப்பா இருக்கும். நான் அப்படியே தான் இருக்குவேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதேபோல வீட்ல வந்து துளசி தீர்த்தம் எப்பவுமே உங்க வீட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அதேபோல நீங்க புனித தீர்த்தங்கள் ஏதாவது ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, அந்த புனித தீர்த்தத்த எடுத்துன்னு வந்து வீட்ல வச்சுக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க காலத்துக்கு ஏற்றார் போல அப்பப்ப அப்டேட் ஆயிட்டே இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றத்த உண்டாக்கும். ஆகையால நாங்க சொல்றது எல்லாமே சூட்சமம். உங்க நட்சத்திரத்துக்கான சூட்சமம். அப்ப அந்த சூட்சமத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆகுவீங்க. அதேபோல உங்க நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு அவசியமாக தீபம் போடுங்க. முருகனுக்கோ, இல்ல ஆஞ்சநேயருக்கு நீங்க தீபம் போடுங்க. அதேபோல ஐயப்பன அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க.
அப்படி நீங்க பிரார்த்தனை செய்யும்போது ஐயப்பனுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த விதமான தவறுகளை செஞ்சு இருந்தாலும் ஐயப்பன் வந்து மன்னிச்சு விடுவாருன்ட்டு. ஆகையால அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை 3 முறை நீங்க நினைச்சிட்டு எந்த ஒரு வேலையும் தொடங்குங்க. கண்டிப்பா உத்திர நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நல்லா அமையும். அதே போல உங்க நட்சத்திரம் மிக உயர்ந்த நட்சத்திரம், வெற்றி கொள்ளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லிட்டு நாங்க இந்த பதிவை முடிக்கிறோம். வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.